பெண் குழந்தைகள் மீதான, குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய கதைக்களமாக இருக்குது இந்த படம். இந்த கான்செப்டை சொன்னோடனே உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், எவ்வளோ படங்கள் நினைவுக்கு வரும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் புதுவிதமாக வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 20-25 நிமிஷம் தாங்க கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் பெரும்பாலான சீன்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா தான். எதுவுமே வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லை. எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படியே தெளிவாக தெரியுது. ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் விழலுக்கரை தண்ணீர் மாதிரி தான். ஏன்னா அவருடைய நடிப்புக்கும் அந்த சொல்ல வர கான்செப்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதில் முக்கியமான ரோலே வடிவேலுக்கு தான். ஏன்னா வந்து தப்பு பண்ணுறவங்களை வந்து தேடி பிடிச்சி போட்டு தள்ளுறது. ஆனால் அந்த கேரக்டரை ரசிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே என்னன்னா, அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதம். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மறதி, ஞாபக மறதி பிரச்சனை. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் சின்ன வயசில் பார்த்த படம்லாம் ஞாபகத்துக்கு வருமா, ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் மறந்துடுவாராம். அதே மாதிரி வடிவேலோட ஒய்ஃபாக வரக்கூடிய சித்தாரா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மாவை வரக்கூடிய அந்த நடிகை, இவங்களோட நடிப்புலாம் வந்து எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கணும். ஆனால் வந்து எல்லாமே செயற்கைத்தனமாக இருந்தது. ஓவராலாக சொல்ல போனால் ஒரு 20-25 மினிட்ஸ், ஒரு ½ hour வந்து இந்த படம் வந்து நல்ல விதமாக கொண்டு போயிருக்காங்க கடைசியில். மற்றபடி சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து தேவையில்லாத காட்சி அமைப்புகள் மூலமா வந்து சொல்ல வந்ததுனால சரியான முறையில் அவங்க கன்வே பண்ணல. தேங்க்யூ.